ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நிஃப்டி நாளைக்கு எப்படி இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு, அப்புறமா நேற்று என்ன நடந்தது, அப்புறம் நம்மளோட மந்த்லி பொசிஷன் ஃபர்ஸ்ட் டார்கெட் ட்ரிகர் ஆச்சா இல்லையா, நம்ம என்ன ப்ரைஸ்க்கு வாங்கணும், என்ன ப்ரைஸ்க்கு செல் பண்ணிடணும், அதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த்லி பொசிஷன் நமக்கு என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க, அப்போ தான் நான் சொல்ல வர்றது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல நம்மளோட இண்டிகேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர் V1 அப்படிங்கிறது. ஸோ இது ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும், இது பெய்ட் வெர்ஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் நம்ம எக்ஸ்பைரி டேட் நம்ம கொடுத்துக்கணும். ஓகே, ஸோ கரண்ட் வீக்கோட எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா 13/01 எக்ஸ்பைரி. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,900 நான் கொடுத்துருக்குறேன். ஸோ நமக்கு தேவையான லைன்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு மீதியை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு சார்ட் கிரியேட் ஆகும். ஒன்று ஸ்பாட் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீக்லி ஃபியூச்சர். ஓகே, நம்ம என்ன வீக் எக்ஸ்பைரி செட் பண்ணுறோமோ ஸோ அந்த வீக்கோட வீக்லி ஃபியூச்சர் நமக்கு கிரியேட் ஆகிடும். ஓகே, ஏன் வீக்லி ஃபியூச்சருக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் தரணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்பாட்டை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஒன்லி பேஸ்ட் ஆன் வீக்லி ஃபியூச்சர். ஓகேங்களா? அதாவது ஆப்ஷன் ப்ரீமியத்தில் நம்ம ட்ரேட் பண்ணுறதுனால ஸோ கண்டிப்பாக நம்ம வீக்லி ஃபியூச்சரோட லெவல்ஸை நம்ம நோட் பண்ணி வைக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பாட் தேவையில்லை. ஸோ தட் நான் ஸ்பாட்டை ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுத்தது நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் மைனர் சப்போர்ட் நான் ஆட் ஆன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ சப்போஸ் நமக்கு S0லேருந்து R0க்குள்ளே நமக்கு ட்ரேட் ஆகுது அப்படின்னா இது சைட்வேஸ்க்குள்ளே போயிடும். இன்கேஸ் நமக்கு மார்க்கெட் ஏதாச்சும் இந்த S0வோ ஏதாச்சும் ஒன்று உடச்சிதுன்னா மார்க்கெட் அந்த டைரக்ஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அண்ட் ஒரு சப்போர்ட் லெவல்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் ஒன்ஸ் அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிருச்சுன்னா. ஓகேங்களா? ஸோ நமக்கு எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா R0வில் நமக்கு பிரேக் அவுட் பண்ணல, அப்புறமா R0லேருந்து கீழே வருது, கீழே மறுபடியும் ரிவர்சல் ஆகுது, ரிவர்சல் ஆகிட்டு நமக்கு இங்கிருந்து அப்படியே கீழே இறங்குது. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,900 அப்படிங்கிற ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன் ப்ரிடிக்டர் V1 இண்டிகேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நமக்கு தேவையான இது ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 920 தேவை, நமக்கு இன்ட்ராடே தேவையில்லை. ஓகே, ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் டே ப்ரிடிக்ஷன் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதில் பை செல் ரெக்கமெண்டேஷனும் எனக்கு தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லெவல்ஸில் நமக்கு எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குது அப்படிங்கிறது பார்த்துருவோம். முதல்ல ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கரெக்டாக கொடுத்துருக்குறோமான்னு பார்த்துக்கோங்க, 25,900 ஏடிஎம். ஓகே, ஸோ அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லெவல்ஸ் கிரியேட் ஆயிரும். ஓகே, 25,900 பேஸ் பண்ணி நமக்கு R0 எந்த இடத்துல கிரியேட் ஆகிருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நியர் 25,950 அப்படிங்கிற இடத்துல கிரியேட் ஆயிருக்குது. ஓகேங்களா? ஸோ R0 பார்த்தீங்கன்னா நமக்கு 25,950ல கிரியேட் ஆயிருக்குது. ஸோ அப்போ 900லேருந்து 50 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ்ல நமக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு கால் ஆப்ஷன் ஏடிஎம் கால் நமக்கு அந்த 50 பாயிண்ட்ஸோட ரெசிஸ்டன்ஸ் மேக்ஸ் ரெசிஸ்டன்ஸா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது 50 ஸ்ட்ரைக் கொடுத்துக்கோங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா இதுக்கு மேலே உங்களுக்கு சஸ்டைன் ஆகக்கூடாது, R1க்கு மேலே சஸ்டைன் ஆகக்கூடாது. இது இன்ட்ராடேல பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இது R1க்கு மேலே சஸ்டைன் ஆகலை அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக கீழே வரும். கீழே வரும்போது S1 வரைக்கும் வரும். ஓகே, ஸோ S1லேருந்து R1க்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது சைட்வேஸாக இருக்கும். சப்போஸ் S1 பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு மேலே சஸ்டைன் ஆகிட்டு இந்த R0 உடச்சி இப்படி மேலே போகுது அப்படின்னும் போது கால் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு மேலே சஸ்டைன் ஆச்சுன்னா நமக்கு மார்க்கெட் பை ட்ரெண்டாக இருக்கும். ஸோ நம்ம சைட்வேஸ் அப்படிங்கிறத எப்படி ப்ரிடிக்ட் பண்ணலாம்னா, இந்த R0லேருந்து S0க்குள்ளே ட்ரேட் ஆகும்போது சைட்வேஸாக இருக்கும். அதே மாதிரி ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட்ஸ் தான் நமக்கு மொமெண்டம் இருக்கும். அதாவது மேலே ஒரு 50 பாயிண்ட், கீழே ஒரு 50 பாயிண்ட்டு. ஸோ அப்போ 50 பாயிண்ட்ஸ் ஆப்செட் பாயிண்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு S1லேருந்து R1க்குள்ளே ட்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்வேஸ்க்குள்ளே இருக்கும். ஓகே, ஸோ இதில் இன்னொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளஸ் சிம்பிள் இருக்கு பாருங்கள். ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு இந்த நிஃப்டின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க.
ஓகே. அப்புறமா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்கள் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுவும் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புட் ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணணும். ஏற்கனவே கால் எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து கம்பேர் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், புட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் லைன் ஃபார்மேஷனில் வந்து இருக்கும். ஸோ இந்த லைனை வந்து கேண்டிலாக கன்வெர்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதோட செட்டிங்ஸில் போயிட்டு ஸ்டைலில் இதில் வந்து லைன் சொல்லிட்டு இருக்கும். இந்த லைனை வந்து கேண்டிலாக வந்து மாற்றிக்கோங்க. கலர் ஐடென்டிஃபிகேஷனுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த கலரு ப்ளூ கலராக வந்து நான் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ கேண்டில் வந்து நமக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து பர்சன்டேஜில் வந்து இருக்கும். ஸோ இந்த பர்சன்டேஜை நம்ம வந்து ரெகுலர் அப்படிங்கிறது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்துடும். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஆட் பண்ணுறது. ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல R0 வந்து ரிவர்சல் ஆகுது. ரிவர்சல் ஆனதுக்கு அப்புறமா கீழே வருது. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் R1லேருந்து ரிவர்சல் ஆகுது. புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா S1லேருந்து பை ஆகுது. ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் நமக்கு இந்த ரேஞ்சை வந்து உடச்சதுக்கு அப்புறமா அது இங்கே வந்து பாருங்க R0 உடச்சதுக்கு அப்புறமா நல்ல ஒரு ட்ரெண்டிங்காக வந்து இருக்குது. ஓகேங்களா. இப்படி தான் மார்க்கெட் வந்து மொமெண்டம் வந்து கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மந்த்லி பொசிஷன் வந்து நான் சொல்லியிருந்தேன். மந்த்லி பொசிஷன் 26,300 புட்டு 175க்கு வந்து எடுக்க சொல்லியிருந்தேன். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நமக்கு எவ்வளோ போயிருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நான் 600 வந்து சொல்லியிருந்தேன். செகண்ட் டார்கெட் வந்து 1200 அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா. இதில் வந்து நமக்கு நேற்று என்ன டார்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். மந்த்லி பொசிஷனு 26,300 புட் ஆப்ஷன். ஓகேங்களா. எஸ்டர்டேவோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா 611 ரூபாய் போயிருக்குது. ஓகே. ஸோ நம்ம வந்து 600ல வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு இந்த பொசிஷன். அடுத்த மந்த்லி பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா 25,683ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ நியர்பை ஸ்ட்ரைக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 25,700 அப்படிங்கிறது நியரஸ்ட் ஸ்ட்ரைக்காக வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நமக்கு மந்த்லியில் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ வருது அப்படிங்கிறது பாருங்க. 25,700 கால் அண்ட் புட் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதோட கால் ஆப்ஷன் எவ்வளோ க்ளோஸ் ஆயிருக்குது பாருங்க. செட்டில்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 267ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ 267 இதோட ஆட் பண்ணீங்கன்னா 25,967 அப்படிங்கிறது மந்த்லியோட ரெசிஸ்டன்ஸாக வருது. அப்போ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டு 25,700க்கு மேலே வந்து சஸ்டைன் ஆச்சுன்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து போகக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 25,967 வரைக்கும் நமக்கு வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா. சப்போஸ் இன்கேஸ் 25,967 கிட்ட போயிருச்சு, ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போயிருச்சு அப்படின்னா மந்த்லியில் நம்ம என்ன பண்ணலாம், 26,000 புட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 170 ருபீஸ்ல வந்து நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ 170 ருபீஸ்க்கு எடுத்தாலுமே இதோட டார்கெட் வந்து 600 ருபீஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் வீக்குக்கான மந்த்லி பொசிஷன். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படி இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து மாத்திக்கலாம். ஓகே. ஸ்பாட் க்ளோஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 25,700 கிட்ட வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகே. அப்படி க்ளோஸ் ஆகும்போது நான் வந்து நெக்ஸ்ட் டே ப்ரெடிக்ஷன் வந்து நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிட்டு அதோட லெவல்ஸ் வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ முதல்ல வந்து நமக்கு இந்த வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்ச மட்டும்தான் இதோட அர்த்தம் நமக்கு புரியும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஸ்பாட்டுக்கும் வீக்லி ஃபியூச்சருக்கும் கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் இஸ் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி முடியும். ஸோ அன்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். ஏன் இந்த வித்தியாசம் அப்படின்னா இதுதான் வந்து டைம் வேல்யூ அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ முதல்ல நமக்கு வந்து இந்த வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் க்ளோசிங் வந்து நியர் 25,683ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ அப்படி க்ளோஸ் ஆகும்போது நம்ம ஏடிஎம் 25,700 வந்து எடுக்கிறோம். 25,700 கால் ஆப்ஷன் எல்டிபி வந்து எடுத்துக்கோங்க. ஏன் எல்டிபி எடுக்கிறேன் அப்படின்னா நமக்கு வந்து வீக்லி ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்து இருக்காது. அதாவது ஆப்ஷன்ஸ்ல இருக்கும். பட் வீக்லி கேண்டில் வந்து நம்ம பை கால்குலேஷன் மூலமா கொண்டு வரதுனால அதுல செட்டில்மெண்ட் வராது. ஓகேங்களா. நீங்க
மந்த்லி ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து செட்டில்மெண்ட் இருக்கும். அதில் வந்து கேண்டில் ஃபார்மேஷன் வந்து இருக்குது. ஓகேங்களா? வீக்லிலாம் அப்படி கொண்டு வர முடியாது. அதனால தான் நம்ம வந்து இந்த ஏடிஎம்மோட எல்டிபி ப்ரைஸை வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு 25,700 கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்டிபி 119ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. புட் ஆப்ஷனோட எல்டிபி வந்து பார்த்தீங்கன்னா 73ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 119 மைனஸ் 73 46 ருபீஸ் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 46 ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிந்தடிக் ஃபியூச்சர் வரும். ஓகே, 25,700 பிளஸ் 46 25,746 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வீக்லி ஃபியூச்சரா வந்து இருக்கணும். ஓகேங்களா? கேண்டில் வந்து நம்ம பார்த்தோம்னா க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 25,746ல தான் நமக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து வீக்லி ஃபியூச்சர். பட் நம்ம வந்து ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்றதுனால கண்டிப்பா நம்ம வந்து வீக்லி ஃபியூச்சரும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஆப்ஷன்ஸ்ல நமக்கு வந்து என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம செலக்ட் பண்ணணும், நம்ம செலக்ட் பண்ற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன ப்ரைஸுக்கு மேல வந்து இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பை ஆகும், அப்படி இல்லைன்னா டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஆப்ஷன் ப்ரிடிக்டர்லயும் நம்ம நெக்ஸ்ட் டே ப்ரிடிக்ஷனை வந்து ஆன் பண்ணிக்கலாம், இன்ட்ராடே வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுல வந்து வரல. ஓகே, ஸோ இந்த லெவல்ஸ் வந்து ஏன் வரல அப்படின்னா நம்ம வந்து ஹாலிடே வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஹாலிடே இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் ஹாலிடேஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து கொடுத்துக்கலாம். 25,700 அப்படிங்கிறது ஏடிஎம்மா வந்து நான் கொடுத்துருக்கிறேன். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏடிஎம் கால் 25,700 ஏடிஎம் காலும் 25,700 ஏடிஎம் புட்டும் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து கால் ஆப்ஷனோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 119 ரூபாய்க்கு மேலே வந்து சஸ்டெயின் ஆகணும். ஓகேவா? அதாவது 25,700 கால் ஆப்ஷன் 119 ரூபா R1க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நமக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா 26,000 அந்த ரேஞ்ச் வந்து போகணும். அதாவது எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா வீக்லி ஃபியூச்சர் 25,950 வரைக்கும் நமக்கு வந்து போகணும். ஸோ அந்த டைம்ல மந்த்லி பொசிஷன் 26,000 புட்டு வந்து பாத்தீங்கன்னா 170 ருபீஸ்க்கு வந்து நமக்கு பை ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த லெவலுக்கு வந்து போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். அண்ட் மண்டே மார்க்கெட் வந்து நமக்கு 25,700 கால் ஆப்ஷன் 119க்கு மேல வந்து இருந்தா மட்டும்தான், அதாவது 119 ரூபாய்க்கு மேல இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து பை ட்ரெண்டா இருக்கும். இல்லைன்னா இது கீழே இருந்துச்சுன்னா நமக்கு செல்லா வந்து இருக்கும். ஸோ இந்த 119 ரூபாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன், ஆப்செட் பாயிண்ட்டை நான் வந்து 100 வந்து மாத்திக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ராடேவோட ரேஞ்சு எவ்வளவு தூரம் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, சப்போஸ் நமக்கு வந்து இந்த கால் ஆப்ஷன் வந்து 119க்கு மேல வந்து சஸ்டெயின் ஆகல, வீக்கா இருக்கு அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்து 90 ருபீஸ்க்கு மேல வந்து இருந்துச்சுன்னா நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து செல் சைடு வந்து இருக்கும். புட் ஆப்ஷனோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 151 வந்து இருக்கும். ஓகேங்களா? 90 ருபீஸ்ல இருந்து 151. வீக்லி ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா 25,700 பிலோ வந்து சஸ்டெயின் ஆயிட்டு இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட்டை நோக்கி வரும். சப்போர்ட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா 25,615 அப்படிங்கிறது S1 வந்து இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் வந்து பை சைடில் வந்து இருக்குது அப்படின்னா R0க்கு மேல வந்து சஸ்டெயின் ஆகணும். R0 வந்து பாத்தீங்கன்னா 25,762 அப்படிங்கிறது இருக்கு. இது வந்து ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸா தான் ஆக்ட் ஆகும். இதுக்கு மேல இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து பை ஆகும். ஸோ பை ஆயிட்டு நமக்கு ரெசிஸ்டன்ஸ் 2 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? 25,857 அப்படிங்கிற லெவல் வந்து நமக்கு R2 வந்து இருக்கு. ஸோ இங்கிருந்து இவ்வளவு தூரம் போகும். சப்போஸ் இன் கேஸ் வந்து இதுக்கு கீழே வந்து சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து செல் ட்ரெண்ட்ல இருக்கும். ஓகேங்களா? பட் எனக்கு தெரிஞ்சு வந்து பை ஆகிறதுக்கு தான் நிறைய சான்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த மந்த்லி பொசிஷன் 26,000 அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ அதோட பை லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 170 ருபீஸ் வரணும். அது மேபி வந்து மண்டேவும் வரலாம், இல்லைனா நமக்கு வந்து டியூஸ்டே அல்லது நெக்ஸ்ட் எக்ஸ்பைரியில் கூட வரலாம். ஓகே, நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் வந்து வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து பொசிஷன் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா?
அலைஸ் ப்ளூல நம்மளோட ரெஃபரல் லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது மூலமா நீங்க ஃப்ரீ டிஸ்கஷன் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கிறேன். லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரீ லைவ் செஷன் டிஸ்கஷன்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம கோர்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃபர் வந்து அன்டில் பொங்கல் வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்கை கிளிக் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஹேவ் எ நைஸ் டே.